எப்படி வைபா வருது பார்க்கலாம் வாங்க. நீங்க ஹேப்பியா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும், நீங்க நெனச்சு பார்க்கிறத விட 2 மடங்கு அந்த விஷயம் சூப்பரா வரும். இப்படி இருக்கிற உங்க மூஞ்சி இப்படி மேல போய் ஸ்மைல்லயே போயிட்டுருக்கும். கடந்த ஒரு நாளா எனக்கு அப்படிதான் போயிட்டுருக்கு. நீங்க சேடா இருக்கீங்க, இல்லன்னா நார்மலா இருக்கீங்க. அந்த டைம்ல அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதுவே ஹேப்பியா இருக்கும்போது அதே விஷயத்த மறுபடியும் செஞ்சு பாருங்க. ரொம்ப டீப்பா மைண்டுக்குள்ள போகும். அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஹேப்பியா இருக்கும்போது அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா. சோ எப்படி ஹேப்பியா இருக்கிறது? நான் ஏதோ ஒரு பொருள வாங்கினேன், வெளியில சுத்துனேன், ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்துனேன், லவ்வர் கூட பேசிட்டு இருந்தேன், ஹேப்பி ஆயிட்டேன். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ். உங்களோட ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சம்திங். உங்களோட ஹாப்பினஸ் உங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கணும். வேற யாருமே அதுக்குள்ள வரக்கூடாது. நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்றீங்க. பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு புடிச்ச மாரி வைபாவே செய்றீங்கன்னா, அந்த ஹாப்பினஸ் உங்கள சுத்தி மட்டுமே இருக்கும். வேற எந்த பீப்பிளும் அதுக்குள்ள வரமாட்டாங்க. சோ உங்களோட ஹாப்பினஸ் நீங்க செய்ற விஷயம் உங்கள மட்டுமே சார்ந்து இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சோ இததான் சொல்ல வந்தேன். ஹாப்பியா இருக்கும்போது எந்த விஷயத்த செஞ்சாலும் அதோட ரிசல்ட் இன்கிரெடிபிளா இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கு. சோ நீங்க நினைச்ச விஷயத்த செஞ்சுட்டு ஹாப்பியா இருங்க. அந்த ஹாப்பினஸ வச்சு நெக்ஸ்ட் விஷயத்த செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. அவ்வளவுதான்.